கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீ காண செய்த தேவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதுமா எங்களை கண்மணி போல பாதுகாத்தி தகப்பனே, இந்த மாதத்திலும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, தடைகள் விலகட்டும், அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும், பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன் என்ற அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலும் தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார் என்று கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். சாதாரண நிலைமையில, எளிமை நிலைமையில இருக்கிற யாவரையும் அவர் தூக்கி எடுத்து உயரத்தில் நிறுத்துகிறவர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை இந்த மாதத்திலே உயர்த்துவார் என்று நான் ஆசிர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் வசனங்களை வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 113 அதிகாரம் 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில இது நிறைவேறி இருக்கிறதை சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை குறித்து எழுதின இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அந்தரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள், அஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதை நான் வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில இந்த வசனம் நிறைவேறி இருக்கிறது. அது சாட்சியாக இன்றைக்கும் இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர்களை எப்படி உயர்த்துகிறாராம்? சாதாரண நிலைமையில் இருந்த மனிதரை அவர் ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரும்படி அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். சிங்காசனத்தை நமக்கு அமைத்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்த பூமியின் மேல கர்த்தர் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறார். இந்த பூமி சக்கரத்தை அவர் சுழற்றுகின்ற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல, அது சுழன்று கொண்டுதான் வரும். ஒரு நபர் ஒரு சிறிய எளிமையான சூழ்நிலையிலே இன்றைக்கு இருக்கும்போது அது நமக்கு சுழன்று வருகிறதான சில நாட்கள் கடந்து செல்லும் போது, நமக்கென்று ஒரு ஏற்ற காலம் வரும்போது அந்த வாழ்க்கையிலே மனிதன் உயர்வை கண்டடைவான். அப்படிதான் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உயர்த்தினார் என்று நாம் இந்த வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்ட சவுல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் அவள் செய்யாம இருந்தபடியினாலே அவரை தள்ளி அந்த ஸ்தானத்திலே தாவீதை ராஜாவாக உயர்த்துவது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. ஆகவே அவரை அபிஷேகம் பண்ணும்படி அவருடைய தகப்பன் வீடாக ஈசாய் வீட்டிற்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே சாமுவேல் சென்று ஈசாயை அழைத்து, உன்னுடைய மகன்களை என்னிடம் அழைத்து வா, அவர்களை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது அவர் ஒவ்வொரு மனிதனாக, அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளாக அவரிடத்தில் அழைத்து அனுப்பும் போது அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ண செல்லும் போது தேவன் இவன் இல்லை என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்படியாக 7 நபர்களை அவர்கள் பார்க்கும்போது கடைசியாக இவ்வளவுதான் உங்களுக்கு பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஈசாய் சொல்லுகிறார், இல்ல, இன்னும் 8வதாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், தாவீது அவனுடைய பெயர் என்று சொல்லும் போது உடனே அவனுக்கு ஆள் அனுப்பி கூட்டிட்டு வாங்க நாங்க சொன்னவன அவன் அங்கு அழைக்கப்பட்டு வருகிறான். அவன் வந்தவுடன் மிகவும் சிறிய பையனாக இருக்கிற அந்த தாவீதை பார்க்கும்போது சாமுவேல், இந்த சிறியவனா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார், அதுவும் ராஜாவாக என்று யோசிக்கும் போது தேவன், ஆம், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன், இவனை உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும் போது அங்கே அவர் அபிஷேகம் செய்து விட்டு போனார். நாட்கள் கடந்து சென்றன. ஏற்ற நாட்கள் வரும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாதி ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அங்க சிங்காசனத்தை தாவீது ராஜா உயர்த்தப்பட்டார் என்று நாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நிச்சயமாய் தேவன் சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் அவர் மறக்கிற தேவன் இல்லை என்பதை நாம் அடுத்த வசனங்களில நாம் பார்க்க முடியும். முதலாவதாக
தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சிறியவனாக, எளியவனாக அனைவராலும் பார்க்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை அவனுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து, ஏழ்மையான அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக அவனை உயர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனால், குடும்பத்தால், மற்றவர்களால் தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறவரா இருக்கிறபடினாலே ஏற்ற காலத்தில் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த ஸ்தானத்திலே உங்களை நிறுத்தி அவர் அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நாம் நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கே தாவீதை போல அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு இசைந்து பாடிக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகனாக, தேவனோடு உறவாடுகிற ஒரு மகனாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்கே இருந்தார் என்று அவரை பற்றி பார்க்க முடியும். ஆகவே அவரை போல நாமும் நம்முடைய எளிய சூழ்நிலைகள் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்திற்கு நாம் வரும் வரைக்கும் பொறுமையோடு கூட அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்துல நாம் தேவனோடு கூட இசைந்து இருக்கிறவர்களாய், தேவனோடு நடக்கிறவர்களாய், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது போல, நானே கர்த்தர் என்று அமர்ந்திருங்கள், என் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் என்று வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளின்படி நாம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து பொறுமையோடு அவருடைய வேலை வரும் வரைக்கும் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் தேவன் சிறுமியான சூழ்நிலையில் இருந்து அவர் தூக்கி எடுத்து அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும்போது அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் மறக்கப்படுவதில்லை என்று இங்கே நாம் பார்க்க முடியும். தாவீது சிறிய பையனா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே தேவன் அவனை மறக்கவில்லை. தகப்பனாரால், சகோதரர்களால் அவர் மறக்கப்பட்டார். ஆனால் தேவன் அவனை மறக்காமல், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி இவருடைய தோட்டத்தை மற்றவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் தாவீதுடைய இருதயமோ கர்த்தருக்கு இசைந்திருந்தபடியினாலே அவரை மறக்காமல் ஏற்ற சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அவனை அழைத்து உயர்த்தினார் என்று நாம் பார்ப்பது போல, இரண்டாவதாக அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது போல, தாவீது இன்னும் ஒரு சம்பவத்திலே கர்த்தரையே நம்பி இருந்தபடினாலே அவனை வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உயர்த்தினார். அருமையானவர்களே, பெலிஸ்தேன் ஆகிய கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சதன் அந்த இஸ்ரவேல் படைகளுக்கு எதிராக வந்து நின்றார். அனுதினமும் என்னோடு சண்டை போடுங்கள், உங்களை நான் கொன்று போடுவேன் என்று கர்ச்சிக்கிறவனாய் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு எதிர்த்து நிற்க பலம் இல்லாமல், தைரியம் இல்லாமல் சவுல் அவருடைய படைகள் எல்லாமே நடுங்கி கொண்டிருந்தன. ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதோ ஆடுகளை பிடிக்க வருகிறதான ஓநாய்களையும் மற்ற சிங்கங்களையும் கரடிகளையும் துரத்துவதற்கு ஆற்றில் உள்ள கூழாங்கற்களை எடுத்து அவைகளை எரிந்து பயன்படுத்தின அந்த சூழ்நிலையில் கடந்து வந்த தாவீது அந்த சூழ்நிலையில் கடந்து வந்த தாவீது அந்த 5 கூழாங்கல்லை தன்னுடைய பையிலே எப்பொழுதும் கவனையும் கல்லையும் அவர் வைத்திருப்பதுண்டு. இங்கே திடீரென்று ஒரு நாள் அந்த இராணுவத்திற்கு தாவீதுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக உணவு பால் கட்டிகளை கொடுத்து வரும்படி ஈசாயன் என்ற தகப்பன் அவரை அனுப்புகிறார். இவர் அங்கே அனுப்ப வரும்போது, இஸ்ரவேலில் என்னை எதிர்க்க யாரும் இல்லையா, ஒரு மனிதனும் இல்லையா, உங்களிடத்துல தேவன் இல்லையா என்றெல்லாம் அவன் நிந்தித்து கொண்டிருக்கிற பெலிஸ்தனை பார்க்கும்போது தாவீதுக்கு கோபம் வந்தது. அவன் யாரை நிந்திக்கிறான்? என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவனை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர், நான் தேவனுடைய நாமத்தினாலே அவனை வீழ்த்துவேன் என்று சொல்லி அவன் நம்பிக்கை கொண்டவனாய், விசுவாசம் கொண்டவனாய், இது தன்னுடைய சிறு வயதும் தனக்கு எதுவும் தெரியாது என்றிருக்கிற அந்த சூழ்நிலையை கூட அறியாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்ற அந்த விசுவாசம் உள்ளவனா இருந்தபடியினாலே சவுலிடம் நான் போய் அந்த பெலிஸ்தனை கொல்லுகிறேன் என்று சொல்லும் போது, சிறு பையன், அந்த இராணுவ உடை அணிவதற்கு கூட தகுதி இல்லாதவன், நீ எப்படி அவனை போய் கொல்ல முடியும் அப்படி என்று எல்லாரும் ஏளனமாக சிரித்தார்கள். வெட்கப்பட்டு போய்விட போற, வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அங்கேயோ தாவீது, நான் என் தேவனுடைய நாமத்தினாலே போகிறேன், அந்த பெலிஸ்தனை, அந்த சத்துருவை நான் வீழ்த்தி போடுவேன் என்று அவன் விசுவாச வார்த்தைகளை சொன்னவனாய் தன்னுடைய
கூழாங்கல்லில ஒரு கல்லை எடுத்து கவன் வைத்து அவனுடைய நெற்றிலே எரியும் போது அவனுடைய நெத்தி பொட்டிலே அது பட்டு அவன் குப்புற விழுந்து அந்த பெலிஸ்தேன் ஆகிய ராட்சசன் கோலியாத் என்பவன் விழுந்து அந்த இடத்திலே மரித்து போனான். அவன் பிறகு இந்த தாவீது அவனுடைய தலையை வெட்டி அவன் மேல் அமர்ந்திருந்த காரியங்களை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அங்கே தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், அவருடைய நாமத்தினாலே நான் சத்துருவை ஜெயிப்பேன் என்று தாவீது சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு சில தடைகள், சில எதிரிகள், சத்துருக்கள், மனிதர்கள் நமக்கு எதிராக வந்து நிற்கலாம். உங்களுடைய ஏழ்மையான சூழ்நிலையை பார்த்து நீங்கள் இருக்கிறதான காரியங்களை குறித்து இவெல்லாம் எப்படி முன்னேற முடியும், நீ எல்லாம் பெரிய ஆளா என்று சொல்லி நம்மளை கலங்க வைக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போல விசுவாசம் இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், அவர் என்னை வெட்கப்பட்டு போக மாட்டார் என்று அவர் பேரிலே, அவர் நாமத்திலே நாம் விசுவாசம் வைத்தவர்களாய் பிசாசுக்கு வார்த்தைகளை எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கும் போது, செபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல விடுதலையை கொடுத்து சத்துருவை அழித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்கள் தலையை அந்த இடத்துல உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானதை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சொந்த குடும்பம் மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள் எத்தனையோ பேரு உங்களுக்கு அழகு இல்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையை நினைத்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏளனமாய், உங்களை கேவலமாக பேசி இருக்கலாம், உங்களை தள்ளி இருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் தள்ளப்பட்ட கல்லோ தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நிறைவேறின காரியம் இந்த தாவீதோட வாழ்க்கையிலும் சிறு பையன் என்று தள்ளப்பட்டாலும் அவனே தலைக்கல்லாக மாறி அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஆகவே அருமையான கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தர் பேரில நம்பிக்கை வையுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க, முடிவு பரியந்த நிலைத்து நில்லுங்க. ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அருமையான இந்த வசனத்தின்படி எத்தனையோ சாட்சிகளை தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுவதை நாம் கேட்டிருக்க முடியும். பாஸ்டர் ஆரோன் பாலா அவர்களுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா, குப்பை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு நபரை கர்த்தர் எடுத்து அங்கிருந்து அவரை உயர்த்தி இன்றைக்கு பல பாடல்களை கொடுத்து ஒரு போதகராய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவரை உயர்த்தி இருக்கிற சாட்சியை நீங்கள் கேட்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆடுகள் மேய்த்தவனையும் கர்த்தர் அரசனாய் மாற்றினான். அவன் ஆடுகளை மேய்க்கும் போது குப்பை பட்டிருக்கலாம், அவர் புழுதியா பட்டிருக்கலாம், அங்க இருக்கிற காடுகளிலே மேடுகளிலே அவன் அலைந்து திரியுந்த போது ஒரு அவல நிலையிலே அந்த மனிதன் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்தபடியினாலே, அவர் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கபடியினாலே, அவர் வார்த்தையிலே வந்த விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினபடியினாலே அங்கே அவரை தூக்கி எடுத்தார், உயர்த்தினார். அவரை வெட்கப்படுத்தவில்லை, கர்த்தர் அவரை மறந்து போவதில்லை. மூன்றாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்படி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தேவன் ஒரு காலம், ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது போல, நமக்கு வைத்திருக்கிற நேரத்திலே, நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் வரும் வரைக்கும் நாம் அங்கே பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு கூட தன்னுடைய மாளிகையிலே ஒரு பெரிய விருந்து வைத்தார்கள். அங்கே வெள்ளி கரண்டிகள், தட்டுகள், கிண்ணங்கள் என்று உயர்ந்த வகையான உணவுகளை வைத்து எல்லாரும் பரிமாறி சாப்பிட்டு கொண்டிருக்கிறதான வேளையிலே அந்த நபருடைய கண்களிலே கண்ணீர் அப்படியே பொங்கி இருந்ததாம். பக்கத்துல இருக்கிற பேர பிள்ளைகள் அவரை பார்க்கும்போது, தாத்தா ஏன் அழுவுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாராம், நான் என்னுடைய வாழ்க்கைய ஒரு சிறிய எளிமையான சூழ்நிலையிலே ஒரு ஆசிரியனாக என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அன்று சாப்பாடு பரிமாறுவதற்கு கூட வீட்டுல சரியான பாத்திரங்கள் கிடையாது. அந்த சிமெண்ட் தரையை நல்லா கழுவிட்டு உங்க பாட்டி சாப்பாடு போடுவா, நானும் பசியினால வேற வழி இல்லாமல் முறுமுறுக்காமல் அதை சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கோ கடவுள் என்னை இவ்வளவா உயர்த்தி இருக்கிறாரே என்று அந்த பழைய நாட்களை நினைத்தேன். கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியா என் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வந்தது என்று அவர் சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சூழ்நிலை வைத்திருக்கிறார். அந்த உயர்வான சூழ்நிலைகள், ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை வரும்போது நாம் நம்மை நடத்தி வந்த தேவனை மறக்காமல் அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சாட்சிகளை நாம் சொல்ல முடியும். மனிதர்களால் மறக்கப்பட்ட,
தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் உண்டு. கண்ணீர்கள் நிறைந்த வாழ்க்கை உண்டு. ஆனால் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், எனக்கென்று ஏற்ற ஒரு காலம் இருக்கிறது, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் உண்டு என்று நான் பொறுமையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நான் வாழ்ந்த அந்த நாட்கள் உண்டு. இந்த நாட்களிலும் கர்த்தர் என் தலையை உயர்த்தி உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரியாய் நிறுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில ஏன் உயர்வு இல்லை, ஏன் போராட்டங்கள் தொடர்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில உள்ள அவர்கள் செய்கிறதான சில காரியங்கள் தான். அதாவது தேவன் சில காரியங்களை வைத்திருக்கும் போது நமக்கு பொறுமை வேண்டும், விசுவாசம் வேண்டும் என்று தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்பது போல இன்றைக்கு நமக்கு அது தேவையா இருக்கிறது. அது இல்லாமல் சில சில நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையோ இல்ல ஊழியமோ ஏதோ ஒரு காரியத்துல கொஞ்ச நாட்கள் செய்வாங்க. இல்ல என்னால இது செய்ய முடியல, என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியல, என்னால இந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, எனக்கு முன்னேற்றம் வந்த மாதிரியே தெரியல, என்னால முன்னேற முடியல, இல்ல இந்த ஊழியத்துல எனக்கு உயர்வு இல்லை, நான் ஜபத்தாலும் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டுக்கு, இப்படிப்பட்டதான அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு தன்னுடைய சூழ்நிலையே தன்னை குறித்தே தாழ்வாக நினைத்து கொண்டு தேவனை விட்டு பின்வாங்குகிற சூழ்நிலை, தேவனை மறக்கிற சூழ்நிலை நாம் தள்ளப்படுகிறதான வாழ்க்கையில் நாம் வருவோம் என்றால் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஏற்ற காலத்தை இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும் இன்றைக்கே தேவனிடம் உங்களை முழு இருதயத்தோட உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு கூட தான் இந்த உலகத்துல படைத்திருக்கிறார். ஆகவே அது உலக வேலையா இருந்தாலும் பரலோக தேவனுடைய வேலையா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம், ஒரு காலம், ஒரு நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் பொறுமையோடு கூட அவருடைய கரத்துல அலங்கி இருங்க. சுயமாய் அல்ல, கர்த்தருடைய திட்டத்திற்கு, கடவுள் வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. பொறுமையோடு கூட செபியுங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி தாவீதை உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்துவார். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 113:7 கொடுத்த வார்த்தையின்படி சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற நீ தேவனா இருக்கிறீரப்பா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட எளிமையான சூழ்நிலைகள் இருந்தாலும், குப்பையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளை அங்கே இருந்து தூக்கி எடுத்து ஒரு உயரத்திலே, ஒரு உன்னதமான, ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே அவர்களை நீர் வைப்பீர் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி செபிக்கிறவர்களாய் இந்த நேரத்துல மாற்றுங்க. அப்படிப்பட்ட கரம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசமான வார்த்தைகள் எடுத்து போடுங்க. மைண்ட்ல வர டிப்ரெஷன்களை மாற்றி போடுங்க. கர்த்தர் செய்வார் என்று தன்னை திடப்படுத்தி கொள்ள தாவீது வர வர கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய வசனத்துக்குள்ளாய், உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் வந்து அமர்ந்திருந்து எங்களை நாங்கள் திடப்படுத்தி கொண்டு நீர் வைத்திருக்கிற உன்னத உயரமான அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மூலமாய் உமது நாமம் மகிமைப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மாதம் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கமெண்ட்ஸ்ல எனக்கு எழுதுங்க, உங்க சாட்சியை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக எங்கள் குழுவிலே வீராங்கனைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஜப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க, எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. God bless you.